ஸோ இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு. நேற்று கார்டன் போகல. ஸோ இன்னைக்கு நான் கிளம்பிட்டேன். குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். எறும்புனா கண்டிப்பாக கேட்பான் ஏன் என்னை கூப்பிட்டு போகலன்னு. பட் வெண்டைக்காய்லாம் முத்துற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பறிக்கலைன்னா வீணாக போயிடும். அதனால சரி நானே போய் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்தோடனே வெண்டைக்காய் தான் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுச்சு. விளைஞ்சிருக்கு. இந்த செடியில் ஒரு 2 நிற்கிது. கொஞ்சம் முத்தல் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா பாவக்காய். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் எவ்ரி வீக் நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறைஞ்சு நிற்கிது சலுகலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயிலையும் ஒரு காய் இருந்துச்சு. பறிச்சாச்சு. கோழி போய் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசானோடனே கொத்த ஆரம்பிச்சிடுது. தம்பி தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து அவனும் பறிக்கணும்னு சொன்னனால எட்டாவது அவனை மேலே ஏற வச்சு பறிக்க வச்சேன். அதுக்கு மேலேயும் எட்டாமன்னதை கம்பு வச்சு எட்டி பார்த்தேன். அப்படியும் எட்டாத உடனே கடகடான்னு போயிட்டு இன்னொரு குச்சி எடுக்கிற கேப்பில் அந்த கீரையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு வந்து மேலே எட்டாமல் ரொம்ப தூரத்தில் இருந்ததெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்று ஒன்றா பறித்து கொஞ்சம் நிறைய மேலேயுமே நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கூட நிறைய ஃபில் பண்ணிட்டோம். ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை எம்டி பண்ணியாச்சு. பாவக்காய் வந்து இந்த டைம் 3 பேக் கிடச்சிருக்கு. இருங்க, யூஸ்வலாக நமக்கு எல்லா வாரமும் 2 தான் கிடைக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா 3 பேக் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பேக்குமே ஃபுல்லாக ஃபில் ஆகி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கம்மியாக இருந்து அப்படின்னு இல்லை, ஆனால் எல்லா பேக்குமே ஃபுல்லாகி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கீரை, அப்புறம் ஒரு 4 வெண்டைக்காய் கிடச்சிருந்தது. இன்னொரு பாவக்காய் இருந்துச்சு. அது கொஞ்சம் பழமாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் ஏதோ கடிச்சிருந்துச்சு, புழு கடிச்சிருந்துச்சு. ஸோ சொத்தையாக இருந்தனால அது கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அழகாக வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கேட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேக்கெட். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனே கடன்னு போயாச்சு. பார்த்தா அந்த கோழி அழகாக நடந்து போயிட்டு இருந்தது. கொஞ்சம் குஞ்சுகளோட ஒரு 2 நாள் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கோழி அதுவாகவே புதற்குள்ளே போய் முட்டை போட்டு அதுவாகவே பொரிச்சிரும். நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வாழை வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நேந்திரங்காய் அழகாக கொலத்தள்ளி இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில் எந்திரிச்சு பார்க்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் காய் 1-2 மிஸ் ஆகிருந்துட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் பறிக்கணும், நேற்று பறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காமின்னா போய் பார்த்தா இன்னும் காய் இருந்துச்சு. பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். Go up some more. Climb up some more. No, I cannot reach. Try again. Still more. Yep. I got it. Here. But don't jump. Pull. No, I want to keep it here.
so you can see. ஓகே. Clear. How I did it night. பெருசாக இருந்த கருவேப்பிலை செடி புதர் மாதிரி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்றதுனால ஹவுஸ் ஓனர் வந்து வெட்டி விட்டுருந்தாங்க. அது இப்போ அழகாக தழுத்து வந்துருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தா குட்டி குட்டியாக தையும் கொஞ்சம் நிறைய வந்திருந்தது. அப்புறம் பக்கத்தில் பப்பாயா வந்து வச்சுருந்தாங்க, அதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருந்து. கீழே போய் பார்த்தா மணத்தக்காளி, நம்ம தோட்டத்திலே கீழே ஒரு இடத்துல வந்து மணத்தக்காளி இருந்துச்சு, கவனிக்கவே இல்லை நாங்கள். அப்புறம் போயிட்டு அதையும் பார்த்துட்டு நிறைய காய் வச்சுருக்கு. இந்த வாரம் மண்டே லீவுனால மண்டையும் பறிச்சிருக்கோம். ஸோ எங்கள் கண்ணுக்கு முந்தின நாள் இருட்டினால நிறைய தென்படாமல் இருந்தது எல்லாமே பறிச்சிட்டோம். இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு பேக் நிறைய காய் வரும். அப்புறம் என் பையனோட டீச்சர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு ஒரு பேக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பேக்கெட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். Is it Karaili? How many Karaili do you have? 1 and 2. Okay. How many are there all together? Have 1, 2. Keep it down here. I'll hold it. 5, Mm-hmm. 6, Uh-huh. 7, Mm-hmm. 8, 9, 10, 11, 12. How many Karailis all together? 12. Very good. Well. Oh, close. You want to pick it or you want mommy to pick it? There's a lot of okra. Don't pick the big small one. That's a baby one. This one. Well, okra. Pull. Can pull it. I got it. Here, there your okra. Thank you. பேக் எதுவும் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லிட்டு என்னோடய பேக்கெட்டில் போட்டு நான் உனக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு தான் பேக்கெட்டில் எடுத்து போட்டுட்ருக்கான். செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 தான் அவனோட பேக்கெட்டில் நின்றுடுச்சுன்னு 3 எடுத்தான். மிச்சத்தை நான் வந்து 2 இலை எடுத்து அதில் ரேப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போக சொன்னேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நானே எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான். Oh, this one is a big, small one. Yeah. This one is a very big one top. I'm finished. Taking slowly. Okay. Slowly. Go upstairs. Go upstairs. Okay. Mama, now it's time to pack up the kawaii. Now it's time for us to pack our kawaii, right? Yep, open. I'm holding it. Mama, let's start. This one can. That's too big. You have to put it at the end. Take it out. Yeah, white. My favorite is white always. Push it. And Push. push. I did it already. இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதுனால வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. பையனோட குவாலிட்டியாக 1 ஹவர்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் என்னால் எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவன் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கான். அதனால இது பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.